ஹாய் ஹலோ டபுள்ஸ் விஎஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பெரியாய்பாளையத்துக்கு ஒரு கடைக்காக வந்திருக்கோம். அந்த கடை பேர் ஓலக்கடை. இந்த ஓலக்கடைன்னா என்ன ஸ்பெஷல் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் போர்டுலேயே போட்டிருந்துச்சு இட்லி ப்ளஸ் குடல் கறி இப்பெல்லாம் போட்டிருந்துச்சு. உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். வாங்க. இப்போ நம்ம ஓலக்கடையில் தாங்க இருக்கிறோம். இந்த ஓலக்கடையை பற்றி என்ன வரலாறுன்றது தான் நம்ம முக்கியம். இந்த கடை எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த கடையிலோட என்ன ஸ்பெஷல்னு சொல்லி அவங்க ஓனர்ட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க. ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேர் வேறு மாதிரி வைப்பாங்க, சாமி பேர் வைப்பாங்க, வித்தியாசமான பேர்லாம் வைப்பாங்க. ஆனால் இது வந்து கடைக்கு பேரே வந்து ஓலக்கடைன்னு வச்சுருக்காங்க. அந்த ஓலக்கடைன்றது பேர் எப்படி வந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் சுரேஷுங்க. ஸ்டார்டிங் நான் ஓலை தான் போட்டிருந்தேங்க. ஓ சரி. ஓலை வந்து மேக்ஸிமம் பாடிக்கு நல்லதுங்க. சரி. கூலிங்காக இருக்குது. கூலிங் காலத்தில் கூலிங்காமல் இருக்குது, குளிர் காலத்தில் கொஞ்சம் வரகு விதவிதப்பாக இருக்குங்க. சரி. அதனால் அப்படியே ஓலையாகவே விட்டுட்டேங்க. ஓலையாகவே அதுக்கு ஒரு காலப்போக்கில் ஓலைக்கடையாக கஸ்டமர் சொல்லி ஓலைக்கடையாக மாறிடுச்சு. சரி ரைட்டு. சரி, இந்த ஓலக்கடையில் என்ன ஸ்பெஷல்? அதான் கடை பேரே வித்தியாசமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓலைக்கடை கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ஆச்சுங்க. 1988 சம்திங் ஆரம்பிச்சிருங்க. சரி. இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்லி குடல் கறிங்க வித் நாட்டுக்கோழியும் இருக்குது. நாட்டுக்கோழி ஃப்ரை இருக்குங்க. அப்புறம் வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை குடலுங்க, ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி குடல் மட்டுங்க. காலையில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 11 வரைக்கும் இருக்குங்க. 7 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. 7 மணிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குங்க. மதியம் லஞ்சு மதியம் இல்லைங்க, நைட்டு மதியம் காலையில் மட்டும்தான். சூப்பர். சரி ரைட், ரொம்ப நன்றி. நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். ஓனர்கிட்ட கேட்டாச்சு, ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டாரு. ஒன்லி வந்து மார்னிங் மட்டும்தானா, லஞ்சு டின்னர் எதுவும் இல்லைன்ட்டாங்க. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இட்லி குடல் கறின்னு சொல்லியிருக்காரு. வாங்க சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஓலக்கடை உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இலையும் போட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி குடல் இருக்குன்றாங்க. குடலும் வந்துருச்சு பாருங்களா. குடல் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இட்லியும் அந்த குடல் குழம்பும் ஒரே வாரத்தில் சொன்னால் அருமை. அடுத்து நாட்டுக்கோழியும் வந்துருச்சு. அது கிரேவி மாதிரி இருக்குது. நாட்டுக்கோழி அதாவது என்ன சொல்கிறோன்னா அந்த கொங்கு நாட்டு மணத்தோட சூப்பருங்க. இதுவும் இங்கே வந்து இட்லி இருக்குது, தோசை இருக்குது, ஆம்லேட் இருக்குது, ஆஃப் ஆயில் இருக்குது. நான் வந்து ஸ்பெஷலாக இட்லிக்கு குடலும் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு குடலும் நாட்டுக்கோழியும் வாங்கியிருக்கேன். நாட்டுக்கோழியும் சூப்பர். நீங்களும் திருப்பூர் வந்தீங்கன்னா பெரியாய்பாளையத்தில் உள்ள ஓலக்கடையை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஓலக்கடைக்கு எப்படி வர்றது, அட்ரஸ் நீங்களே சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்துங்க 13 கிலோமீட்டருங்க. அவினாசி ரோடுங்க. அவினாசி ரோட்லேருந்து வந்தால் திருமுருகன் பூண்டிங்க. திருமுருகன் பூண்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். வந்து பெரியாய்பாளையம் வில்லேஜ் உள்ள டர்னிங் ஆனது ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஓலக்கடை இருக்குது. நேஷனல் ஹைவேஸுங்க, NH 47 அங்கே நியூ திருப்பூர் இருக்குதுங்க. நியூ திருப்பூர் வந்து வேலூர் பிரிவுங்க. அதில் வந்தால் பெரியாய்பாளையங்க 3 கிலோமீட்டர் தாங்க. இப்போ இந்த ஓலக்கடையில் சாப்பிட்டாச்சுன்றது சொல்கிறத விட அதனோட டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்ல வார்த்தையே இல்லை. பஞ்சு போல் அந்த உள்ள இட்லிக்கும் அந்த குடல் குழம்புக்கும் நாட்டுக்கோழியும் சரிங்க, அருமை. நீங்களும் வந்து அதை சாப்பிட்டு கண்டிப்பாக அதை உணர்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நானும் சொல்கிறேன். எனக்கு
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.